கல்வி ஏழைகளுக்கு செல்வம். நான் திருச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது இவ்வளவு நல்ல மார்க் வாங்கி இருக்கிற அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புறாங்க. ஒரு பெண் மேடைக்கு வந்து 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட கேள்வி கேட்குது. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. என்ன காரணம்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், நான் பெரும்பாலும் என்னுடைய உரையிலே உங்களுக்கு உண்மை சம்பவங்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும், அது மனதிலே பதியும் என்று இங்கு வந்தவுடன் நினைத்தேன். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், திருச்சி மாவட்டத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமா சார் இருக்கு அப்படின்னு. சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு 12ஆம் வகுப்புல மாவட்டத்துல முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள். 16 வயது நிரம்பிய அந்த பெண்ணை 2ஆம் தாரமாக தாய் மாமாவிற்கு 30 வயது வித்தியாசத்திலே 46 வயது நிரம்பிய அந்த மனிதனுக்கு திருமணம் செய்து வைக்க அவர்கள் பெற்றோர்களே முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். இவ்வளவு நல்ல மார்க் வாங்கி இருக்கிற அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு விரும்புறா. அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன், அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன்ட்டு வச்சுட்டாரு. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு, துறையூர்னு ஒரு இடம், திருச்சியில இருந்து 1 மணி நேரம், அது போங்கன்னு சொல்லிட்டு, இது சட்டத்துக்கு புறம்பான கல்யாணம், குழந்தை திருமணம், அப்படி பண்ணக்கூடாது, அவங்க அம்மா அப்பாட்ட எடுத்து சொல்லுங்கன்னு அவங்க போய் சொன்னோன்னே, சார் ஏழ்மை தான் காரணம் சார், இங்க பாருங்க ராத்திரியெல்லாம் அழுது முகம்லாம் வீங்கி போய் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, அவ படிக்கணுங்கிறா, நாங்க திருமணத்தை நிறுத்திடுறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப போய் நான் இறங்குறேன். நான் அந்த பொண்ணுகிட்ட என்னம்மா படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு பெரிய காரணத்தோடு இந்த பதிவு, மிகப்பெரிய பெண்கள் கல்லூரியை சொல்லி அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு. அங்க இருந்தே அந்த முதல்வர்கிட்ட பேசினேன். அவங்க சீட்டு தர்றேன்ட்டாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு வர சொல்லுங்க சார், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னாங்க. இதோடு இது முடிந்து போயிருந்தால் உங்களிடத்திலே சொல்லி இருக்க மாட்டேன். அடுத்து அந்த பெண்ணிட்ட நான் கேட்டேன், உனக்காக ஜனாதிபதி பேசினாரே எப்படின்னு கேட்டேன். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போனாங்க சார், எங்க மிஸ் அழைச்சிட்டு போனாங்க, அது சொன்னதை அப்படியே சொல்றேன். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் அணு விஞ்ஞானியா இருந்தாரு, அவர் பேச வந்திருந்தாரு, கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், எஜுகேஷன், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. அன்றையிலிருந்து புத்தகத்தை எடுத்த நான் புத்தகத்தை வைக்காமல் படித்து மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றேன். ஆனா எங்க அம்மா அப்பா என்ன மேற்கொண்டு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா செஞ்சேன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதுல அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய போன் நம்பரும் இருந்துச்சு. காலையில 7 மணிக்கு அப்துல் கலாம் சார்கிட்ட நான் தான் சார் பேசினேன்னு. அந்த போன்ல பேசணும்னா காலையில 7 மணிக்கு அவரே எடுத்துட்டாரு. சார் நீ படிப்ப, உனக்கு திருமணம், விரும்பாத திருமணம் நடக்காது, அது சட்டப்படி குற்றம், அதனால நீ கவலைப்படாதம்மான்னு சொன்னாரு. இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க சார். இதோட முடிஞ்சு போயிருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாவிலே உரை நிகழ்த்துவதற்காக சென்று விட்டு இது போன்றது ஒரு மேடையிலே பேசிவிட்டு கீழே வந்து அமர்ந்தேன். ஒரு பெண் மேடைக்கு வந்து 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட கேள்வி கேட்குது. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பெண் ஏறி, நான் மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு மாசத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளம், என்னுடைய கணவர் இங்க இருக்காரு, அவருக்கு 2.5 லட்ச ரூபா தான் சம்பளம் அப்படின்லாம் சொன்னோன்னா, இதெல்லாம் ஏமா சொல்றேன்னு அவங்க கேட்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொன்னுச்சு, ஐயா கலியமூர்த்தி அவர்களே, கலிபோர்னியால இருந்து நான் 300 கிலோமீட்டர் நானே கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன் உங்க மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இதுதான் கல்வி.
அடுப்படியிலே இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை துறையூரிலே ஒரு குக்கிராமத்திலே முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? இந்த மேடையே எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னை அழைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய முதல்வர், இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏன் எங்களை எல்லாம் மேடைக்கு அழைக்கிறீர்கள்? எல்லோரும் நாங்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல, பின் எதனால்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமே. நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எதுவும் கிடையாது. நீ படித்த அறிவாளியாக இருந்தால் உன்னை மேடைக்கு வா என்று அழைத்தே ஆக வேண்டும். அதனால்தான் உங்களுடைய முதல்வரில் ஆரம்பித்து இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே ஆசிரியை, நான் உட்பட எல்லோரும் இந்த மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு காரணம் கல்வியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? சற்று சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, மாணவ செல்வங்களே, பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நன்றாக கடைசி வரையில உத்து கவனிக்கிறீங்க, கவனமா கேட்குறீங்க, அமைதியா இருக்கீங்க. அதனால இதெல்லாம் சொல்றேன். ஏன் லாஸ்ட்னு சொன்னேன் தெரியுமா? கடைசி வரைன்னு I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. அதனாலதான் அப்படி சொன்னேன். அது மட்டுமல்ல, உங்க அம்மா அப்பா மாதிரி 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை உங்களை மாதிரி நான் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படிக்கும்போது சொல்லுவாங்க, தம்பி நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, இந்த அறிவு மட்டும் போகாது, தயவு செய்து படிடாம்பாங்க. நானும் அப்பா சொல்றாங்களே, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்ற ஒற்றை வரிக்காக நானும் படித்தேன். இப்ப ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? இந்த நேரத்தில் அது ஏன் ஞாபகம் வருது தெரியுமா? உங்களுடைய ஆசிரியை என்னை அறிமுகப்படுத்தும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம்னா நீங்கள்லாம் கைதட்டினீங்க. அருமை மாணவ செல்வங்களே, ஒன்றை நன்றாக மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் மாணவர்களே, மாணவிகளே, என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் சென்ற வாரம் அமெரிக்காவிலே உரையாற்றிவிட்டு இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நினைத்துப்பார்.